இனிமேல் ராமானுஜனுத்தந்தாதியை பாடத் தொடங்குவதற்கு முன்னால் அதனுடைய தனியன் பாடல்களை தெரிந்து கொள்ள வேண்டும். வேதப்பிரான் பட்டர் என்னும் சுவாமி ரொம்ப ஆச்சரியமான 2 தனியன்களை பாடினார். அடுத்தது திருவரங்க தமுதனாரே ஓர் தனியன் பாடியதாக சொல்லப்படுகிறது. தனியன்னா என்ன? பிரபந்தத்திலிருந்து செய்யுள் திரட்டிலிருந்து தனியாக இருக்கும் அந்த பாட்டினுடைய பெருமை, எழுதியவர் பெருமை ஆகியவற்றை கூறும். அந்த பாடலை யார் எழுதினாரோ அவரை நாம் வணங்க வேணும் என்று சொல்லும். இதுதான் தனியன்கள், தனியல்கள்னு சொல்றோம். 4000 திவ்ய பிரபந்தத்துல எல்லாத்துக்குமே தனியன் சொல்லுவோமே. இப்ப திருப்பல்லாண்டுனால் குருமுகமனதீத்திய பிராகவேதான் அசேஷான், அதான் தனியன். கணுன் சிறுத்தாம்புனால் அவிதித விஷயாந்தர சட்டாரேர் உபனிஷதாம் உபகான மாத்திரபோகா. அமலநாதி பிரான்னால் ஆபாத சூடம் அனுபூய ஹரிம்சயானம். இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கு தனியன் இருக்கும். அதே போல ராமானுஜனுத்தந்தாதிக்கு தனியன் உள்ளது. அந்த தனியன்களுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கறத முதல்ல பார்ப்போம். சுருக்கமா சொல்றேன். முன்னை வினையகல மூங்கில் குடி அமுதன் பொன்னங்கழற்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கணியாகச் சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு என்னு கடவுடையேன் யான். இந்த தனியனை பாடினது வேதப்பிரான் பட்டர் சுவாமி. இந்த தனியனுக்கு யார் வியாக்கியானம் பண்றது? ராமானுஜனுத்தந்தாதிக்கு யார் உரை எழுதுவது? வியாக்கியானம்னா உரை. 4000 திவ்ய பிரபந்தத்துக்குமே பெருமை என்னன்னால் உரை வளம். வளமான உரை இருக்கிறது தான் 4000 பிரபந்தம். யார் எழுதினா? பெரியவாச்சான் பிள்ளைங்கிற மகானுபாவர். ஆவணி ரோகிணியில் கிருஷ்ணாவதாரம். அதே ஆவணி ரோகிணியில் கண்ணனே பெரியவாச்சான் பிள்ளையாக திரும்ப அவதரித்தார். அவர் தான் 4000 பாசுரங்களுக்கும் வியாக்கியானம் பண்ணிட்டார். அது 4000க்கு வியாக்கியானம். அதிலே மதுரகவியாழ்வாருடைய கண்ணனின் சிறுத்தாம்புக்கு அவர் வியாக்கியானம் பண்ணிட்டார். ஆனா இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது ராமானுஜனுத்தந்தாதி. இது 4000ல் சேர்க்கப்பட்டிருக்கு. ஆனா ராமானுஜனுத்தந்தாதிக்கு வியாக்கியானம் பண்ணவர் 2 மகாத்மாக்கள். ஒருத்தர் விசதவாக் சிகாமணிகளான சுவாமி மணவாள மாமுனிகள், மற்றொருத்தர் பிள்ளை லோகம் ஜீயர் சுவாமி. இந்த பிள்ளலோகம் ஜீயர் சுவாமிக்கு ரொம்பவே பெருமை. அவர்தான் எல்லா தனியன்களுக்கும் வியாக்கியானம் பண்ணுவார். மணவாள மாமுனிகளுடைய உபதேச ரத்தினமாலிக்கும் திருவாய்மொழி நூத்தந்தாதிக்கும் அவர் தான் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அத போல இப்ப நாம பார்க்க போற ராமானுஜனுத்தந்தாதிக்கும் அவர் தான் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இத போல எல்லா முக்கியமான பிரபந்தங்களுக்கெல்லாம் பிள்ளலோகம் ஜீயர் சுவாமி தான் உரையாசிரியர். அதனால 2 உரைகள் பார்க்கணும். ஒன்னு மணவாள மாமுனிகளுடைய உரை, அது ராமானுஜனுத்தந்தாதி 108 பாட்டுக்கும். பிள்ளலோகஞ்சியர் உரை மீண்டும் ராமானுஜனுத்தந்தாதி 108 பாட்டுக்கும். அதை தவிர தனியன் 3 பாடல்களுக்கும் பிள்ளைலோகஞ்சியர் சுவாமி தான் உரையாசிரியர். அவர் என்ன சாதிச்சிருக்கார் பார்ப்போம். இந்த முதல் பாட்டுல சொல்லப்படுறதே, ரொம்ப நாளா அனாதி காலமா கர்மங்களாலே துன்பப்பட்டு வருகிறேன். இந்த கர்மங்கள் தொலைஞ்சதுன்னா தான் நரக பயம் போகும். நம்ம யாருக்குமே யமன் வந்துருவரோ என்ன பண்ணுவாரோ எங்க போகுமோங்கிற பயம் இருக்கும் இல்லையோ? எதனாலே? அனாதி கால கர்மா. அந்த கர்மங்கள் தொலையணும். தொலைஞ்சா நரக வேதனை கிடையாது. இந்த கட்டம் நம்ம கிட்டே இருந்து விலகிடுத்து, இந்த கவலை போயிடுத்துனாலே தாராளமா பல நல்ல விஷயங்கள்ல நம்ம ஈடுபடுறதுக்கு முடியும். அதனாலே எனக்கு இப்ப என்ன தெரியுமா வேணும்? என்னுடைய அனாதி கால கர்மங்கள் தொலைவதற்காக திருவரங்கத்தமுதனாருடைய திருவடிகளை என் தலையால் தரிக்க போகிறேன். அப்படின்னா யார் என்னன்னு சொன்னா, நம்மாழ்வார் சொன்னது என் கர்மங்கள் போறதுக்காக பகவானுடைய திருவடிகளை தலையால் தரிக்கிறேன். அடுத்தது ராமானுஜர் சொன்னது என் கர்மங்கள் ஒழியறதுக்காக நம்மாழ்வார் திருவடிகளை தலையால தரிக்கிறேன். அமுதனார் சொன்னது தன் கர்மங்கள் ஒழியறதுக்காக ராமானுஜர் திருவடிகளை தலையால தரிக்கிறேன். இப்ப நாம சொல்ல வேண்டியது நம்முடைய கர்மங்கள் ஒழியறதுக்காக திருவரங்கத்தமுதனாருடைய திருவடிகளை தலையால் தரிக்க வேண்டும். அதான் இந்த பாட்டுக்கே அர்த்தம். இப்போ அந்த திருவடிகளை என் தலையாலே தரித்தேன். ஆகையால் ரொம்ப நாளா என்ன கட்டம் கொடுத்திருந்த கர்மங்கள் அத்தனையும் தொலைந்து ஓடிவிட்டன. கர்மங்கள் தொலைஞ்சு போயிடுத்தினால் இனிமேல் யமனுக்கும் எனக்கும் தொடர்பில்லை. நரகத்தின் பக்கம் போக போவதே இல்லை. எனக்கு அவனுக்கு என்ன வச்சிருக்கு இப்போ அப்படின்னு இந்த பாசுரத்துல சொல்றார். பாட்டு பார்ப்போம். முன்னை வினையகல. முன்னை வினைகள் தான் பிராப்தன கர்மா, அனாதி கால ஆர்ஜிதமான கர்மங்கள். எவ்வளவு நாளா கர்மங்களை சேர்த்து வச்சிருக்கோம். அந்த வினைகளெல்லாம் அகல. முன்னை வினையகல மூங்கில் குடி அமுதன். மூங்கில் குடிங்கிறதா திருவரங்கத்தமுதனார் பிறந்த குடி. இப்ப நாம சொல்லுவோம் இல்லையோ, வேயர் தங்கள் குலத்துதித்த விட்டு சித்தன். பெரியாழ்வாரை பத்தி சொல்லச்சே வேயர் தங்கள் குலத்திலே உதித்தார், வேயர் குடைன்னு சொல்றோம்.
அது போல இவருக்கு மூங்கில் குடி, முன்னை வினையகல மூங்கில் குடி அமுதன் அப்படின்னா ஒரு பிறப்பின் பெருமை சொல்லப்படுகிறது. அந்த குடியில பிறந்தவாழ்லாம் பிறத்தியாருக்கு நல்லது தேடுறதுக்குன்னே இருப்பாளாம். தங்களுக்குன்னு உன்னை பத்தி கவலைப்படாமல் சமுதாயம் நன்னா இருக்கணும், மக்கள் எல்லாம் பக்தர்கள் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பாடுபட்டு இருக்கவா. அதுல ஒருத்தர் தான் அமுதனார். முன்னை வினையகல மூங்கில் குடியமுதன் பொன்னங் கழற்கமல போதிரண்டும், தங்கத்தை போலே ஜொலிக்கிற ரொம்ப பெருமை வாய்ந்த மதிப்புடைய திருவடிகள் திருவரங்கத்தமுதனாருடைய திருவடிகள். அதான் பொன்னம் கழற்கமல போது. பொன்னம் போது, கழற்கமல போது, போது புஷ்பம், கமல போதுன்னா தாமரை பூ. தாமரை பூவாட்டம் இருக்கான் அவர் திருவடி, பொன்னாட்டம் தங்கமாட்டம் இருக்கான் திருவடி. தாமரை பூங்கிறதுனாலே அழகு, அனுபவம், இனிமை சொல்லப்பட்டது. தங்கம்ங்கிறதுனாலே புனிதத்தன்மை, தூய்மை சொல்லப்படுகிறது. அப்ப தூய்மையான திருவடிகள், இனிமையான திருவடிகள், பொன்னங் கழற்கமல போதிரண்டும், அவருடைய 2 திருவடிகளையும் என்னுடைய சென்னிக்கணியாக சேர்த்தினேன். என்னுடைய சென்னிக்கணி திருவரங்கத்தமுதனாருடைய திருவடி. ஆனா திருவரங்கத்தமுதனார் என்ன தெரியுமோ சொன்னார்? ராமானுஜன் அடிப்பூ மன்னவே, ராமானுஜருடைய திருவடி தாமரைகளை என் தலையால தரிக்கிறேன் அமுதனார் சொல்லிட்டு போனார். ஆனா இவர் சொல்றது இப்போ என்னுடைய சென்னிக்கணியாக சேர்த்தினேன். மூங்கில் குடியமுதம் பொன்னங்கடற்கமல போதிரண்டும், மூங்கில் குடியில் அவதரித்தவருடைய திருவடிகளை என் தலையால் தாங்குகிறேன். நம்மாழ்வார் என்ன சொன்னார்? நின் செம்மா பாத பற்பு தலை சேர்த்து ஒல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மா அடியேன் வேண்டுவதீதே. நம்மாழ்வார் சொன்னது, ஸ்ரீமன் நாராயணனே உன்னுடைய சிவந்த திருவடிகளை தலையால தரிக்க வேண்டும். அதே போல ராமானுஜர் சொன்னது, நம்மாழ்வாரே உம்ம திருவடிகளை தரிக்க வேண்டும். இந்த வரிசையை கொஞ்சம் நன்னா நம்ம புரிஞ்சுக்கணும். நேர பெருமாள்கிட்ட போய் நிற்க முடியாது. நாம திருவரங்கத்தமுதனாரை பற்றி, அவர் மூலம் ராமானுஜரை பற்றி, அவர் மூலம் நம்மாழ்வாரை அடைந்து, அவர் மூலம்தான் பகவான் அடைய முடியும். அதனால பொன்னங் கழற்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கணியாக சேர்த்தினேன். சென்னிங்கிறது தலை இல்லையா? சென்னிக்கணியாக தலைக்கு பூஷணமாய், தலைக்கு ஆபரணமாய் அணிந்து கொண்டேன். முன்னை வினை அகல, வினைன்னு சொன்ன வினைகள் எல்லா வினைகளும் போக, முன்னை வினையகல மூங்கில் குடி அமுதன் பொன் அம் கழற்கமல போது இரண்டும் திருவரங்கத்தமுதனார் 2 திருவடிகளையும் என்னுடைய அடியனுடைய சென்னிக்கு தலைக்கு அணியாக பூஷணமாய் ஆபரணமாய் சேர்த்தினேன். நன்னா சேர்த்துட்டேன், அதை எடுத்து என் தலையில வச்சுட்டேன். இப்போ இனிமே என்ன போறது? இப்போ முன்னை வினை அகன்று போச்சு இல்லையோ, நம்முடைய பழைய கால கர்மங்கள்லாம் போயிடுது. ஆகவே தென்புலத்தார்க்கு எண்ணு கடவுடையேன் யான். தென்புலம், தென்புலம்னா நரகம். தென்புலத்தார்னு சொன்னா நரகத்துக்கு சுவாமியா இருக்கிற யமன். தென்புலத்தார்க்கு நரக சுவாமியா இருக்கிற யமனுக்கு எண்ணு கடவுடையேன். எனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம் இருக்குதுமே? அந்த பக்கமே நான் பார்க்கவே போறது இல்லையே, அவரும் என்கிட்ட வரவே போறது கிடையாது. அப்ப தென்புலத்தாருக்கு கர்மங்கள் தொலைஞ்சு போயிட்டபடியாலே யமனுக்கு எனக்கும் தொடர்பில்லை. கர்மங்கள் இருந்தால் எப்ப அவர் வந்து பிடிச்சு நடுவோன்னு பயமா இருக்கும். கர்மங்கள் தொலைஞ்சு போச்சுன்னா அவருக்கு நமக்கும் தொடர்பே இருக்க போறதில்லை. பீதக வாடை பிரானார் பிரமகுருவாகி வந்து என் சென்னி திடரில் பாத விலச்சினை வைக்கையாலே. பெரியாழ்வார் 5ஆம் சாதிக்கிறார், பகவானே வந்து தன் திருவடிகளை என் தலையில வச்சுட்டபடியால் தென்புலக்கோன் பொறியொற்றி வைத்த விலச்சனை மாற்றி தூதுவரோடி ஒழித்தார். எப்ப பெருமாள் திருவடி என் தலையில வந்துடுத்தோ, இனிமே இந்த யமனுடைய ஆளெல்லாம் இங்க வரவே போறது இல்லை. இப்போ அவ கிட்டவே வரமாட்டார்கள், ஓடி போயிட்டார் என்று பெரியாழ்வார் சொல்லிக் கொண்டார். அதே போலத்தான் இவர் இப்ப சொல்றார், தென்புலத்தார்க்கு எண்ணு கடவுடையேன் யான். இந்த அமுதமயமான திருவரங்கத்தமுதனார் பிடிச்சுட்டேன்னா அப்போ விஷமயமான தென்புலத்தாரோட எனக்கு என்ன சம்பந்தம்? அமுதத்தை பிடிச்சவன் விஷத்தை தொடுவனா? தொடமாட்டான். இவர் அமுதம் இல்லையோ, திருவரங்கத்தமுதனார் தானே. அமுதனாருங்கிறதுனால அமுதம் கிடைச்சிடுத்து. இப்போ யம தர்மராஜன்கிறவன் விஷம், அமுதம் கிடைச்சுட்டா விஷத்துக்கு எது போறோம்? அதனாலதான் அதுக்கு எனக்கும் தொடர்பே கிடையாதுன்னு சொல்லிட்டார். அமிர்தத்தை உண்டவன் விஷத்துக்கு செல்ல மாட்டான். தொண்டரடிப்புடியாழ்வார் சாதிக்கிறார், அரங்கமா நகருளானே நின் நாமங்கற்ற ஆவலி புடமை கண்டாய். காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலிட்டுழுதருகின்றோம் நமந்தமர் தலகள் மீதே மூவுல கொண்டு விழுந்த முதல்வ நின் நாமங்கற்ற ஆவலி புடம கண்டாய். பகவன் நாமத்தை சொன்னேன், நாமங்களை சொன்ன வைபவத்தாலே யமனுடைய தலையில கால வச்சு நடப்பேன் அப்படின்னு சூளுரைக்கிறார் தொண்டரடிப்புடியாழ்வார். அவரே அரங்கமென் அழைப்பராகில் பொறியில் வாழ் நரகமெல்லாம் புல்லெழுந்தொழி மன்னே. அரங்கா அரங்கான்னு சொன்னா நரகம் அத்தனையும் புல்லு மண்டி போடும். நரகத்துல ஆளே இல்லை,
காலி ஆயிடுத்தான், வேலை வாய்ப்பே இல்லையா, யமன் வேலை இல்லாத இருக்காராம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஆயிட போறது. இப்போ நரகமே சுவர்க்கமாகும் நாமங்களுடைய நம்பி. அப்ப திருவரங்கத்தமுதனார் திருவடிகளை தலையால் தாங்கினால் கர்மங்கள் தொலையும். கர்மங்கள் தொலைந்தால் நரகத்துக்கு நமக்கும் தொடர்பில்லை. நரக பயம் படுத்தினால் மேன்மேலும் ஆன்மீகம் வளரும், ஆச்சாரிய பக்தி சிறக்கும், மேல மேல அவர் அனுபவம் நமக்கு கிடைக்கும். அதனாலதான் இந்த முதல் பாட்டு முற்றிற்று. முன்னை வினையகல மூங்கில் குடியமுதன் பொன்னங்கடற்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கணியாக சேர்த்தினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான். அதை பத்தி அழகா ஒரு பிரமாண சொல்லியிருக்கார். நகலு பாகவதாக யம விஷயம் கச்சந்தி. பாகவதர்கள் பரமபக்தர்களா இருந்துட்டாலே யமபட்டணத்துக்கு போகவே மாட்டா. யம பயமே அவர்களுக்கு கிடையவே கிடையாதான். நகலு பாகவதா யம விஷயம் கச்சந்தி நூன்னு சொல்றார். நச்ச ஞானஸ்ய சங்கோச்சம் நச்சைவ யமகோச்சரம் தஸ்மாத் ரங்கம் மகாபுண்ணியம் கோன சேவேத புத்திமான். ரங்கம் ரங்கம் மகா புண்ணியமான கஷேத்திரம். திருவரங்கத்தை 6 சேவிச்சுட்டாலும் அவனுக்கு ஞான குறவும் இருக்காதான், நரகத்துக்கும் போக மாட்டானாம். அப்ப ஞானத்துக்கும் குறவில்லை, பக்தி வளர்ந்துடுறது, நரகத்தின் பக்கமே போவாண்டாம். அவ்வளவு பெருமை இருக்கே இந்த அரங்கம்ங்கிற ஊருக்கே. அப்ப யாருதான் அரங்கத்தை வணங்க மாட்டான், யாருதான் ரங்கரங்கான்னு சொல்ல மாட்டான்னா அந்த ரங்கத்தினுடைய பெயரையே இவர் வச்சிருக்காரு, திருவரங்க தமுதனார்னு திருநாமம் இல்லையோ. அதனால இவரும் அதே பெருமையை கொடுக்கிறார். முதல் தனியன் முற்றிற்று.